ஹாய், வெல்கம் டு ஸ்கேல்பர் ஜோன். ஸோ நம்ம எஸ்டர்டே வந்து ஒரு ட்ரேட் அப்படின்ற எடுத்திருந்தோம். அந்த ட்ரேட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1:1.6 அப்படின்ற ரேஷியோ வந்து நம்மளுக்கு கிட்ட இருக்கு. இந்த ட்ரேட் வந்து நம்ம எப்படி எடுத்தோம், ப்ளஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து எடுத்தோம் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் வந்து நாங்கள் முன்னாடி இருக்கிறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கும்போது உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டு கிட்டத்தட்ட நம்ம 9:54 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நம்ம அந்த ட்ரேட் அப்படின்றத நம்ம பிக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்க்ரேட் லைவ் அக்கௌண்ட்டில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ட்ரேட் வந்து எப்படிலாம் எடுத்தோம், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டாக பிரேக் டவுன் மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்ம 1 மினிட்ல எடுத்ததுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பியூர்லி ஒரு ஸ்கேல்பிங் தான் நம்ம இது. பட் எடுத்தோடனே நம்ம டேரெக்டாக 1 மினிட் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்தால் நம்ம வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டேயில் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம 1 மினிட்ல எடுக்கிறோன்னே நம்ம 50 மினிட்ஸோ 5 மினிட்ஸ்லேயோ இருந்தால் நம்ம வரக்கூடாது. ஸோ டே கன்ஃபர்மேஷன்லேருந்து தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். நம்ம ஸ்கேல்பர் ஜோன்லேருந்து கோர்ஸ் அப்படின்ற கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கோர்ஸோட டாபிக் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதான் கோர்ஸோட டாபிக். இதோட கோர்ஸ் ப்ரைஸ் வந்து இப்போ ஆஃபரில் 499 மட்டும் அப்படின்றதான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் டே பார்த்தனால அதுக்கு முன்னாடி டே கிளியராக வந்து நம்மளுக்கு ஒரு டோஜி அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ அந்த டோஜி அப்படின்ற எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த டேயில் நம்மளுக்கு வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்றது ஈக்குவலாக இருந்திருக்காங்க. ஸோ எந்தவித டிசிஷன் அப்படின்றமே எடுக்கப்படலை. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு மேபி பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் பை சைடோ செல் சைடோ போகலாம். அதாவது பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம 1 ஹவர் அப்படின்றத போய் பார்க்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக வந்து அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைடு வேஸில் தான் வந்திருக்கு. இந்த இடத்த தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ கரண்ட் டே வந்து பார்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம எடுத்த ட்ரேடு வந்து ப்ரீவியஸ் டேயில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த டேயில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு ஒரு சைடு வேஸில் தான் மார்க்கெட் அப்படின்றது இருந்திருக்கு 1 ஹவரில். இப்போ சைடு வேஸில் இருக்கே, அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னா 1 ஹவரில் தான் சைடு வேஸ் இருக்குது. அந்த சைடு வேஸில் நம்ம இன்டெப்த்தாக போய் பார்த்தோம்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கா இல்லை சப்போர்ட் ஏரியாவில் இருக்கா அப்படின்றதே இன்னும் ஒரு பாயிண்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு சைட்வேஸில் இருந்தாலும் ஸோ இதுதான் அந்த சைட்வேஸோட ஹை தெரியுதுங்களா. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கும்போது கிளியராக வந்து அந்த ஹையை வந்து நம்மளுக்கு வைலேட் பண்ணியிருக்கு. வைலேட் பண்ணி தான் நம்மளுக்கு டவுன் ஆகிருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் தி கன்ஃபர்மேஷன் தான். இது வந்து எத்தனை மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னா 8:30 மணிக்கு 8:30 மணிக்கு அதோட ஹையை வந்து நம்மளுக்கு வைலேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதான் இது வந்து ஷோ பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் எது வேணாலும் நம்ம போகலாம். ஸோ 5 மினிட்ஸில் இங்கே பாருங்கள் கிளியராக வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றமே பிரேக் ஆகிருக்கு. மார்க்கெட் ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப டவுனு, அகெயின் வந்து ஹை, திரும்ப கிளியராக டவுனு. இந்த டவுன் ஆனது இந்த ப்ரீவியஸ் லோ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்ற எடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள் அந்த ஆர்டர் பிளாக்கையும் நம்மளுக்கு வைலேட் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த இடத்துல நடந்ததுனால தான் நம்ம இந்த ட்ரேட் அப்படின்ற நம்ம செல் அப்படின்றது போனோம். சும்மா ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து போகலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம 1 மினிட்ல போய் நம்ம கன்ஃபர்மேஷன் அப்படின்ற எடுத்தோம். ஸோ 1 மினிட்ல இங்கே பாருங்கள் கிளியராக வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் ஆகிருக்கு. ஸோ அகெயின் அப்பு, திரும்ப டவுனு, அகெயின் அப்பு, திரும்ப டவுனு, அகெயின் அப்பு, திரும்ப டவுனு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது மாறிடுச்சு. நம்ம ட்ரேட் எடுத்த வந்து இதோட பிரேக்கர் பிளாக் அப்படின்ற யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் அப்படின்ற எடுத்தோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தான் அந்த ட்ரேட் அப்படின்ற எடுத்தோம். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது முக்கியமான என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே
ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது வாங்க. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் ஃபாலோ பண்ண பாருங்கள். அதே சமயம் உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் அந்த ட்ரெண்ட் அப்படின்றது மாறி இருக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் போகிற பக்கம் நீங்கள் எந்த சைடு வந்து நீங்கள் எடுக்கீங்களோ அந்த சைடு வந்து உங்களுக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்ற பாருங்கள். ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒன்றும் இல்லை, அதோட மூமெண்டம் வச்சு கூட நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ இந்த பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ அதே இது உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து எவ்வளோ வீக்காக இருக்காங்க, ஸோ குட்டி குட்டி குண்டாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லிக்விடிட்டிஸ் அப்படின்றலாம் அடங்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம எடுக்க போகிற டைரக்ஷன் சைடு பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இது நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். இது கூட அடிஷ்னலாக வந்து பிரேக்கர் பிளாக், ஆர்டர் பிளாக், எஃப்இஜி, லிக்விடிட்டி, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் கம்பைன் பண்ணி எடுக்கும்போது அதோட ட்ரேடோட அக்யூரசி அப்படின்றது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த சேனலில் வந்து ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் ப்ளஸ் எஜுகேஷனல் வீடியோஸ், இன்னும் நிறையா வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு தொடர்ந்து வந்து அப்லோட் ஆக தான் செய்யும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து ஒரு முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.